வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சாலரி சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 24. இது பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கால்குலேஷன் எப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the details given below, compute net salary for the assessment year 25-26. Net salary compute பண்ண சொல்லிருக்காங்க. Salary 3,500 per month, DA 1,000 per month, CCA 200 per month, HRA 1,000 per month. Rent paid in Delhi rupees 1,500 per month. Commission on sales received rupees 6,000. Okay, இதுல வந்து net salary compute பண்ணணும் and HRA ல வந்து exempted portion எவ்வளவு அப்படின்றத கம்ப்யூட் பண்ணி taxable எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கணும். எஸ், போடலாமா? முதல்ல salary எடுத்துப்போம். 3,500 into 12. ஓகே, 42,000 வந்துச்சு. DA பாத்தீங்கன்னா 1,000 into 12. 12,000 போட்டாச்சு. CCA பாத்தீங்கன்னா 200 into 12. 2,400 போட்டாச்சு. இப்ப HRA பாத்தீங்கன்னா 1,000 per month. அப்ப 1,000 into 12. 12,000. இதுல exempted எவ்வளவு அப்படின்றத போடணும் இல்லையா? அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் போடணும். அதாவது இவர் எங்க இருக்காரு? டெல்லி. அப்ப 50% ஆஃப் salary. salary அப்படின்னும் போது இந்த பேசிக் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட் எல்லாம் கொடுக்கல அண்ட் கமிஷன் ஆன் சேல்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? மூணு சேர்ந்ததுதான் இந்த ஹெச்ஆர்ஏ ஓட salary. பேசிக் salary, டிஏ என்டர்ஸ், கமிஷன் ஆன் சேல்ஸ். ஓகே, இப்ப கமிஷன் ஆன் சேல்ஸ் அதாவது டர்ன் ஓவர்ல இருக்கு, அதை எடுத்துக்கலாம். அப்ப இந்த 42,000 பிளஸ் 6,000 48,000 தான் salary. அதுல 50% டெல்லியில இருக்கிறதுனால. ஓகேவா? பாருங்க, 3,500 into 12, 6,000. இதுல 50% போட்டோம்னா 48ல 24,000 வருது. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ பாருங்க 1,000 per month. அப்ப 1,000 into 12. அடுத்து ரெண்ட் பெய்டு minus 10% of salary. 1,500 rent இல்லையா? 1,500 into 12 minus 10% ன்றது என்னது? இந்த 42 கமிஷன் ஒரு 6,000 48ல. அப்ப 4,800. 10%. ஓகே, போட்டோம்னா 13,200 வருது. இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12,000 தான் லீஸ்ட். அப்ப இதுதான் வந்து exempted. ஓகே, அப்ப இந்த 12,000ல ஃபுல்லா 12,000 exempted தான். அப்ப taxable portion நில்லுன்னு வந்துருச்சு. ஓகேவா? எஸ், இப்ப கமிஷன் ஆன் சேல்ஸும் எடுத்துக்கணும். எடுத்தாச்சு 6,000. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் gross salary. 42 plus 12 plus 2,400 plus 6,000. 62,400. ஓகே, இப்ப இந்த 62,400ல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஓகே, 50,000 ஆர் கிராஸ் salary, இது ரெண்டுத்துல எது லெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 தான் லெஸ். அப்ப அதை வந்து நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 12,400. இதுதான் நெட் salary. ஓகே, ஈஸியா இருந்தது இல்லையா? 12,400 நெட் salary. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம்.